ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஐஃபோன் 15 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. அன்பாக்சிங் வந்து ஒரு குயிக் வந்து இம்ப்ரெஷன் தான், ஒரு சின்ன இம்ப்ரெஷன் மாதிரி என்னோடய ஒப்பீனியன் வந்து சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து டெலிவரி வந்தப்போ நான் வந்து பிரித்து பார்த்தாச்சு. இருந்தாலும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு அன்பாக்சிங் தான். சூப்பராக இருக்குது மொபைலு. டிசைன் வந்து போன வருஷம் 14 விட 14 அண்ட் 13 டிசைன் பெருசாக சேஞ்ச் எதுவுமே இல்லை. 12 வரைக்குமே சேஞ்ச் எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க 15ல். ஒன்று வந்து பேக் சைடு வந்து கிளாஸ்லேயே வந்து இன்ஃப்யூஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீலும் சூப்பராக இருக்குது. முன்னாடி வந்து டைனமிக் ஐலாண்டு பாருங்கள், டைனமிக் ஐலாண்டு கொடுத்துட்டானுங்க. அது வந்து பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துறாங்க. போன வாட்டி 14 ப்ரோ மேக்ஸில் மட்டும் தான் 14 ப்ரோ வேரியண்ட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பேஸ் வேரியண்ட்டான 15லேயே கொடுத்துறாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா தான் இந்த வாட்டி செம்ம அப்கிரேடு. 14 விட 15ல் வந்து நிறைய அப்கிரேட் இருக்குது. போர்ட்ரேட் மோட்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவான ஒரு ரிவ்யூ போடுறேன். இது வந்து சும்மா அன்பாக்சிங் வந்து சின்னதாக என்னோட இம்ப்ரெஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. கேபிள் பார்த்திங்கன்னா சூப்பரான பிரைடட் கேபிள். இது வரை ஆப்பிள் எதுவும் கொடுத்ததே இல்லை. மேக்புக்கோ ஐபேடுக்கோ கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஐஃபோனில் வந்து இந்த டைமு ஃபஸ்ட் டைமாக வந்து பிரைடட் கேபிள் கொடுக்குறாங்க. ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பிரைடட் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயம் வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. மற்ற பிரைடடை விட இது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரைடடு. அப்புறம் பார்த்திங்கன்னா டைனமிக் ஐலாண்டு வந்து ஒரு 5-6 ஆப்புக்கு மட்டும் டிஃபால்ட்டாக உள்ள ஆப்புக்கும், அப்புறம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு வந்து 2-3 ஆப்புக்கு தான் ஒர்க் ஆகுது. இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய ஆப்புக்கு வந்து டெவலப்பர்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இன்னுமே சூப்பராக கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டைனமிக் ஐலாண்டு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த லுக் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சி, அதனால தான் நான் 15 வாங்கினேன். இல்லைனா 14+ வந்து இதே ரேஞ்சுக்கு வந்து அதிக பேட்டரியோட பெரிய சைஸ் டிஸ்பிளே கிடச்சி. பட் வந்து எனக்கு இந்த டைனமிக் ஐலாண்டு நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த ஜென்ரேஷன் வந்து 16 சிப் இருக்குது, A16 பையனுக்கு இருக்குது. ஸோ அதுக்காண்டியே வந்து ஐஃபோன் 15 வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ்.